சித்தார்த்த பத்தி நீங்க சொன்ன உண்மைக்கும் நீங்க அவனை வெட்டி வீசி எறிய சொன்ன வார்த்தைக்கும் அவனால மனசு முழுக்க வேர் விட்ட என் காதலுக்கும் நடக்கிற போராட்டம்பா. சித்தார்த்த கெட்டவன், அவனை மறந்துடுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. பட்டாம்பூச்சியா 10 வயசுல பாவாடை சரசரக்க ஓடி திரிஞ்ச அந்த வயசுல மனசுல பொட்டிக்கிட்டவன் பாவ. நீங்க அவனை பத்தி சொன்னப்ப நீங்க பொய் சொல்றீங்கன்னு நான் நினைக்கல. இதெல்லாம் பொய்யா இருக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். அப்பா, உங்க வார்த்தையை மீறி யாரும் நடந்ததில்ல, இனி நடக்க போறதும் இல்ல. உண்மையை மட்டுமே பேசக்கூடிய உங்க வாயால சித்தார்த் கெட்டவனை கேட்ட பிறகும் பிடிக்காத சட்டையும் உடனே கழட்டி போடுற மாதிரி அவனை கழட்டி போட முடியலப்பா, முடியல. நெருப்பு அத நெருங்காத, சுட்டுடுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா அந்த நெருப்போட உறவாடுற காத்து மாதிரி இல்லப்பா, அவன் என்னோட கலந்துட்டான். அப்பா, முடியலப்பா, என்னால எனக்குள்ள இருக்கிற காதலை அழிக்க முடியல. முடியலன்னு சொல்லி உன்னை நீயே ஏமாத்திக்காத கண்ணம்மா. உன்னால முடியும். காதல்னு உன்னையே நீ கட்டி போட்டுட்டு இருக்க. இந்த பாதையில போவாத, ஆபத்துன்னு நான் சொல்றேன். ஆபத்தை உணராம அவன் நினைவுகளையே நீ பெருசா ஆராதனை பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, காதல்ன்ற பேரால கண்மூடித்தனமா பேசிட்டு இருக்காத. என்னம்மா சிரிக்கிற? நான் பேசுனது சிரிப்பா இருக்கா, இல்ல என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா? உங்களை பார்த்து நான் சிரிக்கலப்பா, வலி. அந்த வலி தெரியாம பேசிட்டு இருக்கீங்களே, அதனால சிரிச்சேன். காதலுங்கிற பேரால கண்மூடித்தனமா இருக்கேன்னு சொன்னீங்களே, அத நினைச்சு சிரிச்சேன். பொண்ணுங்களை பெத்த எல்லா அப்பாக்களுக்கும் காதல்னாலே கசக்கத்தான் செய்யும். அப்படித்தான் இருக்குப்பா உங்க பேச்சும். மனசுல நிறைஞ்சவன வீட்டை பெருக்கி சுத்தம் பண்ற மாதிரி உடனே தொடச்சு போட முடியாதுப்பா. அப்பா வாக்கு தேவ வாக்குன்னு காதல உடனே கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளி கதவு மூட முடியாதுப்பா. ஏன்னா அது காதலிச்ச உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு என்னப்பா தெரியும் காதலை பத்தி?
என்னம்மா சொன்ன? காதலிச்சவங்களுக்கு தான் காதலை பத்தி தெரியுமா? உனக்கு என்னம்மா தெரியும் காதலை பத்தி? காதல்ன்றது உன் அளவுல இப்போ அது வெறும் நினைவுகள் தான். சிறகில்லாமல் பறக்கிற நினைவுகள். இதுக்கே நீ பூமிக்கும் வானத்துக்கும் குதிக்கிறியே. நான் வாழ்ந்தவம்மா. என்னம்மா அப்படி பார்க்குற? வாழ்ந்தவன் மட்டும் இல்லை, அந்த காதலால வேற ஒரு ரூபத்தில் என் கண்ணு முன்னாடி என் எதிரில் என் ரத்தமும் சதையுமா நின்று கேள்வி கேட்குற. அப்பா, அம்மா, நானும் காதலிச்சவன் தாம்மா. காதல் காதல் அந்த காதல் செத்து போச்சு. உயிரோட உன்னை சாட்சியா கொடுத்துட்டு செத்து போச்சு. காதல் தான் செத்து போச்சே ஒழிய அந்த நினைவுகள் சாகல. காதலுடைய வலி தெரியாம பேசிட்டு இருக்கீங்களேன்னு என்னை பார்த்து சிரிச்சியே. உனக்குள்ள வலி மட்டும்தான் இருக்கு, எனக்கு உள்ள காயமே இருக்கு. நீதான் அந்த காயத்துக்கு மருந்தா இருந்த. பழசெல்லாம் மறந்து வாழ ஒரு அர்த்தமா இருந்தவா. உன்னாலதாம நான் உயிரோடவே இருக்க. எனக்கு பிரியமான உயிருக்கு இப்போ ஒரு சிக்கல்னா நான் எப்படிமா நிம்மதியா இருக்க முடியும்? வேண்டாமா? என்ன புரட்டி போட்ட காதல் உன்னையும் புரட்டி போட்டா? அதை பார்க்க இந்த அப்பா உயிரோட இருக்க மாட்டோமா? அப்பா, அழாதம்மா, அழாத. வா, வந்து சாப்பிடு. கணேஷ், அட சத்தியமூர்த்தி சார், வரக்கூடாத ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க. சரி, என்ன விஷயம்? அத சொல்ல வேண்டியது நீதான் கணேஷ். ஆமா, நீ என்னதான் செய்யணும்னு நினைக்கிற? புரியல. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு புரியலன்னா
இத பார், என்னோட அனுபவம் தான் உன்னோட வயசு. முகத்துல துணியை கட்டிக்கிட்டு வீடு புகுந்து மிரட்டினா நான் பயந்துருவேன்னு நினைச்சியா? நான் கிரிமினல் லாயர். பல மலைகளை முழுங்கி பார்த்து வந்தவன் நான். ஏன் முன்னாடி நீ ஒரு பொடியன். போதும் நிறுத்துங்க சார். சண்டைன்னு வந்துட்டா மழை என்ன மடு என்ன, கடைசியா ஜெயிக்க போறது யாருங்கிறது தான் முக்கியம். ஒரு கோழையாட்டம் முகத்துல துணியை கட்டிட்டு வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை மிரட்டணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நேருக்கு நேராக உங்களை எதிர்த்து வீழ்த்தணும், உங்களை மண்ணை கவ வைக்கணும். அது மட்டும்தான் சார் என்னோட வெறி. உங்க வக்கீல் புத்தியை காமிச்சு அபாண்டமா என் மேல பழிய போட்டு அது மூலமா என்னை உள்ள தள்ளி பழித்திக்கலாம்னு நினைக்காதீங்க. டேய், அப்படி ஒரு திட்டம் இருந்தா உன்னை தேடி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பனா? கடிக்கிறது எறும்பு தானே என்ன? இத்தனை நாளா உன் விஷயத்துல நான் அமைதியா இருந்தேன். இங்க பார், உன்னை நசுக்கிக் கொள்ள இந்த கன போதும். சுத்தி வளர்க்க வேண்டிய விஷயம் கிடையாது. என் வீட்டுக்குள்ள வந்தது நீதான். இல்லனா என்னோட வேற யாரோ ஒரு எதிரியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இத நீதான் பண்ணிருக்கணும். நல்ல கற்பனை சார், ரொம்ப நல்ல கற்பனை. உங்க வீட்டுக்கு நான் வரவும் இல்லை, உங்க எதிரியோட கூட்டணி வைக்கவும் இல்லை. எனக்கு உங்களை அழிக்கணும், ஆனா தொழில் ரீதியாக தான் அழிக்கணும். அதை நானே தான் செய்யணும், நான் மட்டும்தான் செய்யணும். யாரு கூடவும் கூட்டணி சேர்ந்து இல்லை சார். ஏன்னா எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது தனிப்பட்ட கணக்கு. அதை நானே தானே தீர்க்கணும். என் அப்பா அவமானத்துல கூனி குறுகி துடி துடிச்சு செத்தது இன்னைக்கும் என் கண்ணில் அப்படிதான் சார் இருக்குது. அதுக்கு உங்களையும் குடும்பத்தையும் துடி துடிக்க வைக்கணும். அது ஒளிஞ்சு மறைஞ்சலாம் இல்ல, நேருக்கு நேரா. புரியுதா? கணேஷ், என்னைக்கோ என் மனைவி பண்ண தப்புக்கு நீ ஏன் எங்களை தண்டிக்கணும்னு துடிக்கிற? இத்தனைக்கும் அவ இப்ப என் கூட இல்ல. அவங்க இல்லைன்னா என்ன? அவங்களால பலன் அடைஞ்சது நீங்க உங்க குடும்பம் தானே. என் அப்பா பட்ட வலியும் வேதனையும் நீங்களும் படணும். உங்களை நான் சும்மா விட மாட்டேன். போதும், நிறுத்துடா. ஏதோ அறியாமல என் மனைவியால பாதிக்கப்பட்டது உன் குடும்பம். இத பார் கணேஷ், நீ சின்ன பையன், வளர வேண்டியவன், வாழ வேண்டியவன். நான் அமைதியா போனா நீ ரொம்ப தான் பேசுற. இத பார் கணேஷ், நான் நினைச்சா இந்த நிமிஷம் உன்னை இல்லாம பண்ணிட முடியும். அந்த பழியிலிருந்து என்னை காப்பாத்திக்கவும் எனக்கு தெரியும். நான் கிரிமினல் லாயர், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்க. என் வீட்டுக்கு வந்தது நீயோ இல்ல நீ அனுப்பின ஆளோதான்னு நான் இப்பவும் நம்புறேன். ஒத்த விரலை காட்டி என்ன மிரட்டவா பாக்குற?
நீ இன்னைக்கு இல்லைன்னு சத்தியம் பண்ணாலும் அது நீதான் எனக்கு தெரிய வரும்போது உன் உடம்புல உயிர் இருக்காது. மைண்ட் இட். மிஸ்டர் சத்யமூர்த்தி, இவ்வளவு தூரம் பேசிட்டு என் பதில் என்னன்னு தெரிஞ்சுக்காமலே போனா எப்படி? ஏன் உயிர் எடுப்பீங்களா? அதுக்கு முன்னாடி பூவும் பொட்டும் இல்லாம உங்க பொண்ணை நீங்க அமங்கலமா பார்க்க வேண்டியிருக்கும். புரியல? உங்க மாப்பிள்ள என் கம்பெனில தான் சார் வேலை பார்க்கறான். ஏய், ஜாகிரதை. என் மருமகனுக்கு ஏதாவது ஆச்சு, என்ன நீ மனுஷனா பார்க்க மாட்ட, கொன்னுடுவேன். பி கேர்ஃபுல். மிஸ்டர் கணேஷ், உன்னோட காலுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சத்யமூர்த்தி வந்து சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் கால் பண்ணணும்னு தோணுச்சா? அவர் வந்தது உனக்கு எப்படி தெரியும்? காரியத்துல கண்ணா இருக்கிறவன் பார்வையில இருந்து எதுவும் தப்பிட முடியாத. அப்ப சத்யமூர்த்தி சொன்னதெல்லாம் எங்க கல்லெறிஞ்சா அது எங்க தாக்கும்னு நான் போட்ட கணக்கு தப்பில்ல. நான் உன்னை பார்க்கணும். நானும் அதத்தானே சொன்னேன். நீதான் கேட்கல. இப்ப நீயா கேக்குற. இட்ஸ் ஓகே, நாம மீட் பண்ணுவோம்.